வணக்கம். புதுச்சேரியில் பிஎஸ்சி நர்சிங் படிப்புக்கான பொது நுழைவுத் தேர்வு ஜூலை 14ஆம் தேதி நடைபெறும் என சுகாதாரத்துறை அறிவித்துள்ளது. புதுச்சேரியில் 2 அரசு செவிலியர் கல்லூரி, 8 தனியார் செவிலியர் கல்லூரி என மொத்தம் 10 கல்லூரிகள் உள்ளன. இதில் அரசு ஒதுக்கீடாக 450க்கும் மேற்பட்ட பிஎஸ்சி நர்சிங் இடங்கள் உள்ளன. இந்த இடங்கள் +2 மதிப்பெண் அடிப்படையில் சென்டாக் என்ற அமைப்பு வாயிலாக கவுன்சிலிங் மூலம் நிரப்பப்பட்டு வந்தது. தனியார் கல்லூரியில் உள்ள நிர்வாக ஒதுக்கீட்டு இடங்களில் அக்கல்லூரிகளை நேரடியாக நிரப்பி வந்தனர். இந்நிலையில் நாடு முழுவதும் 2023 முதல் 2024ஆம் கல்வியாண்டு முதல் பிஎஸ்சி நர்சிங் படிப்புக்கு பொது நுழைவுத் தேர்வு கட்டாயம் என இந்திய நர்சிங் கவுன்சில் அறிவித்தது. புதுவை மாணவர்களின் கோரிக்கை ஏற்ற நர்சிங் கவுன்சில் கடந்த ஆண்டு மட்டும் பொது நுழைவுத் தேர்வில் இருந்து புதுவைக்கு விலக்கு அளித்தது. இதனை அடுத்து 2024 முதல் 2025ஆம் கல்வியாண்டு முதல் பிஎஸ்சி நர்சிங் படிப்புக்கு பொதுத் தேர்வு நடத்தப்படும் என்று அறிவிக்கப்பட்டது. இதற்கு புதுச்சேரி பொறுப்பாளுநர் CP ராதாகிருஷ்ணனும் ஒப்புதல் அளித்தார். இந்நிலையில் இந்த பொதுத் தேர்வுக்கான தேதியை புதுச்சேரி சுகாதாரத்துறை அறிவித்துள்ளது. அதன்படி ஜூலை 14ஆம் தேதி நுழைவுத் தேர்வு நடைபெறும் எனவும் இதற்கு வரும் 10ஆம் தேதி முதல் சென்டாக் இணையதளத்தில் ஆன்லைனில் மூலம் மாணவர்கள் விண்ணப்பிக்கலாம் எனவும் தெரிவித்துள்ளது. புதுவையில் 4 பேரிடம் நூதன முறையில் மோசடி செய்த கும்பல் குறித்து சைபர் கிரைம் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். புதுச்சேரி ரெட்டியார்பாளையம் பகுதியைச் சேர்ந்த முருகவேல் என்பவரை மர்ம நபர் தொடர்பு கொண்டு தனியார் UPI நிறுவன வாடிக்கையாளர் சேவையிலிருந்து பேசுவதாக கூறியுள்ளார். பின்னர் சிறிது நேரத்தில் முருகவேலின் வங்கிக் கணக்கிலிருந்து ரூபாய் 2500 மோசடி கும்பல் எடுத்துள்ளது. வங்கிக் கணக்கு எண் போன்றவற்றை கேட்டு பணத்தை எடுத்ததாக தெரிகிறது. அதேபோல் புதுச்சேரி நயினார் மண்டபம் பகுதியை சேர்ந்த கலைவாணன் என்பவரை மர்ம நபர் தொடர்பு கொண்டு ரூபாய் 17,000 மோசடி செய்துள்ளார். மேலும் புதுச்சேரி காரைக்கால் கோட்டுச்சேரி பகுதியை சேர்ந்த ஆனந்தனின் மனைவியை மர்ம நபர் தொடர்பு கொண்டு தகாத வார்த்தையால் பேசியுள்ளார். பின்னர் ஆனந்தன் மர்ம நபரிடம் தொலைபேசியில் பேசிய போது தங்கள் மனைவியின் ஆபாச படம் தன்னிடம் உள்ளதாகவும் அதை இணையதளத்தில் பதிவு செய்து விடுவேன் எனவும் மிரட்டியுள்ளார். இதேபோல் புதுச்சேரி தொண்டமாநத்தம் பகுதியை சேர்ந்த சேம்சன் என்பவர் லோன் ஆப் மூலம் பெற்ற லோனை முழுமையாக அடைத்துள்ளார். ஆனால் மர்ம நபர் ஒருவர் சாம்சனை தொடர்பு கொண்டு கூடுதல் பணம் கட்ட வேண்டும் என்று மிரட்டியுள்ளார். மேலும் அவரது புகைப்படத்தை மார்பிங் செய்து அவரது தொலைபேசியில் உள்ள அனைத்து எண்களுக்கும் அனுப்பி மிரட்டியுள்ளார். இதில் பாதிக்கப்பட்ட 4 பேரும் தனித்தனியாக அளித்த புகாரின் பேரில் புதுச்சேரி சைபர் கிரைம் போலீசார் வழக்கு பதிந்து விசாரணை நடத்தி வருகின்றனர். புதுச்சேரி முருகா தியேட்டர் சிக்னலில் உழவர்கரை நகராட்சி சார்பில் சுவர்களில் விழிப்புணர்வு ஓவியங்கள் வரையப்பட்டது. புதுச்சேரி உழவர்கரை நகராட்சி பகுதிகளுக்குட்பட்ட சாலைகள், காலி மனைகள் மற்றும் கால்வாய்களில் குப்பைகள் கொட்டுவதை தவிர்க்குமாறு பொதுமக்கள் மற்றும் வியாபாரிகளுக்கு கோரிக்கை விடுக்கப்பட்டு வருகிறது. மேலும் பூங்கா, ஏரி, குளங்கள், திடல்கள் ஆகிய இடங்களில் சிறப்பு துப்புரவு பணி மூலம் தூய்மை செய்யும் பணிகள் செய்யப்படுகிறது. நகராட்சி சுகாதார பணியாளர்கள் அடங்கிய குழு ஒன்று அமைக்கப்பட்டு முக்கிய சாலைகள் மற்றும் பொது இடங்களில் குப்பை கொட்டுவதை தடுக்க தொடர் நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது. இதன் தொடர்ச்சியாக குப்பைகளை எவ்வாறு தரம் பிரிப்பது மற்றும் நகராட்சி பகுதிகளை எவ்வாறு சுத்தமாகவும் சுகாதாரமாகவும் பேணி காப்பது, அதன் அவசியங்களை விளக்கும் விழிப்புணர்வு ஓவியங்கள் ஓவியர்கள் மூலம் முக்கிய சாலை பகுதி சுவர்களில் வரையப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் முருகா தியேட்டர் சிக்னலில் கலைமாமணி ஓவியர் முனுசாமி, நுண்கலை ஆசிரியர் ஓவியர் காந்தி கண்ணன், ஓவியர் தினேஷ், சக்திவேலு மற்றும் சுகுமாரன், சிவபாலன் ஆகியோர் கலந்து கொண்டு பல்வேறு ஓவியங்களை வரைந்தனர். புதுச்சேரி ரவுடி மீது தமிழகத்தில் குண்டர் தடுப்பு சட்டம் பாய்ந்தது. வானூர் அடுத்த வாழப்பட்டாம்பாளையத்தை சேர்ந்தவர் கிருஷ்ணமூர்த்தி மகன் ஜெயபிரகாஷ். இவர் கடந்த 22ஆம் தேதி பன்ருட்டி அடுத்த புதுப்பாளையத்தில் பைக்கில் சென்றபோது 5 பேர் கொண்ட கும்பல் வழிமறித்து வெட்டி கொலை செய்ய முயன்றது. இது குறித்து பன்ருட்டி போலீசார் வழக்கு பதிந்து புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் கனுவாப்பேட்டையை சேர்ந்த சந்திரசேகரன் மகன் நூதேஷ், வினோத் உள்ளிட்ட 5 பேரை கைது செய்தனர். இதில் நூதேஷ் மீது புதுச்சேரி மற்றும் வில்லியனூர் போலீஸ் ஸ்டேஷன்களில் ரவுடி பட்டியல் பராமரிப்பதும் அவர் மீது 2 கொலை முயற்சி வழக்கு உள்ளதும் தெரிய வந்தது. இவரது குற்ற நடவடிக்கை தடுக்கும் பொருட்டு SP ராஜாராம் பரிந்துரை ஏற்ற கலெக்டர் அருண் தம்புராஜ் நூதேஷை குண்டர் தடுப்பு சட்டத்தில் கைது செய்ய உத்தரவிட்டார். இந்த உத்தரவு நகலை கடலூர் மத்திய சிறையில் உள்ள நூதேஷிடம் நேற்று பன்ருட்டி போலீசார் வழங்கினர். பாகூர் திரௌபதி அம்மன் ஆலயத்தில் நடைபெற்ற தர்மர் பட்டாபிஷேக விழாவில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர்.
புதுச்சேரி பாகூர் கொம்யூன் பாகூர் நகரில் அமைந்துள்ள ஸ்ரீ திரௌபதி அம்மன் ஆலய அக்னி வசந்த விழாவின் நிறைவு விழாவாக தர்மர் பட்டாபிஷேகம் மிக சிறப்பாக நடைபெற்றது. மகாபாரத குருச்சேத்திர போர் நிறைவுற்றதும் பாண்டவர்களில் மூத்தவரான தர்மருக்கு பட்டாபிஷேகம் செய்யப்பட்டதை நினைவூட்டும் ஐதீகத்தின் அடிப்படையில் திரௌபதி அம்மன் ஆலயத்தில் உபயதாரர்களால் தர்மர் பட்டாபிஷேகம் நிகழ்ச்சி நடைபெற்றது. மங்கள இசைவுடன் தொடங்கிய நிகழ்ச்சியில் கணபதி ஹோமம், மகா பூர்ணஹீதி செய்து தர்மர் பட்டாபிஷேகம் நிகழ்ச்சி நடைபெற்றது. தொடர்ந்து ஆலய உட்பிரகாரத்தில் சுவாமி வீதி உலா வந்து தீபார்த்தனை காண்பிக்கப்பட்டு பொதுமக்களுக்கு அருள் பிரசாதமும் அன்னதானமும் வழங்கப்பட்டது. புதுச்சேரி தேக்வாண்டோ விளையாட்டு சங்கத்தின் சார்பாக மாநில அளவிலான நடுவர்கள் பயிற்சி பட்டறை உப்பளம் இந்திரா காந்தி விளையாட்டு அரங்கத்தில் நடைபெற்றது. புதுச்சேரி தேக்வாண்டோ விளையாட்டு சங்கத்தின் சார்பாக மாநில அளவிலான நடுவர்கள் பயிற்சி பட்டறையின் ஒரு பகுதி உப்பளம் இந்திரா காந்தி விளையாட்டு அரங்கில் நடைபெற்றது. இதில் சங்கத்தின் அங்கீகாரம் பெற்ற கிளைகளை சேர்ந்த நடுவர்கள் கலந்து கொண்டார்கள். அவர்களுக்கு சங்கத்தின் தொழில்நுட்ப குழு சார்பில் தேக்வாண்டோ விதிமுறைகள் பயிற்சி அளிக்கப்பட்டது. பயிற்சி பெற்ற நடுவர்களுக்கு செய்முறை விளக்கம் மற்றும் எழுத்து தேர்வு நடத்தப்பட்டது. இத்தேர்வில் தேர்ச்சி பெற்ற நடுவர்களுக்கு சான்றிதழ் மற்றும் கிரேட் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக சங்க தொழில்நுட்ப குழு தலைவரும் நிறுவன செயலாளருமான மாஸ்டர் சிட்டிபாபு கலந்து கொண்டு தேர்ச்சி பெற்ற நடுவர்களுக்கு சான்றிதழ் மற்றும் கிரேட் வழங்கி வாழ்த்தினார். இப்பயிற்சி பட்டறையில் நூற்றுக்கணக்கான நடுவர்கள் கலந்து கொண்டது குறிப்பிடத்தக்கது. வடுவாம்பழம் கிராமத்தில் அமைந்துள்ள திரௌபதி அம்மன் ஆலயத்தில் தேமிதி திருவிழா சிறப்பாக நடைபெற்றது. நெட்டப்பாக்கம் தொகுதிக்கு அருகில் உள்ள தமிழக பகுதியான வடுவாம்பழம் கிராமத்தில் அமைந்துள்ள திரௌபதி அம்மன் ஆலயத்தில் நடைபெற்ற தேமிதி திருவிழாவில் பக்தர்கள் தேமிதித்து தங்கள் நேர்த்திக்கடனை செலுத்தினர். வைகாசி மாதம் 8ஆம் தேதி கொடியேற்றத்துடன் விழா தொடங்கியது. தொடர்ந்து பக்காசூரனுக்கு சோறு போடுதல், அர்ஜுனன், திரௌபதி அம்மன் திருக்கல்யாணம், அரவான் கடபலி, படுகளம் போடுதல் ஆகியன நடைபெற்றது. விழாவின் முக்கிய நிகழ்வாக மாலை 6 மணி அளவில் கரக புறப்பாடு நடைபெற்று தேமிதி திருவிழா நடைபெற்றது. இதில் பகவான் கிருஷ்ணர் மற்றும் அர்ஜுனன், திரௌபதி அம்மன் சிறப்பு அலங்காரத்தில் பவனி வந்தனர். விழாவிற்கான ஏற்பாடுகளை கோயில் அறங்காவல் குழுவினர், ஊராட்சி மன்ற துணைத் தலைவர் மற்றும் பொதுமக்கள் செய்திருந்தனர். மறுநாள் மஞ்சள் நீர் உற்சவமும் அதனைத் தொடர்ந்து தர்மர் பட்டாபிஷேகமும் நடைபெற்றது. ஆண்டியார்பாளையம் ஸ்ரீ முத்துமாரியம்மன் தேவஸ்தானம் கும்பாபிஷேக விழா கணபதி ஹோமத்துடன் தொடங்கியது. அரியங்குப்பம் கொம்யூன் ஆண்டியார்பாளையம் கிராமத்தில் எழுந்தருளி உள்ள ஸ்ரீ எல்லையம்மன் திருக்கோவில் மற்றும் ஸ்ரீ முத்துமாரியம்மன் அஷ்டபந்தன கும்பாபிஷேக விழா கணபதி ஹோமத்துடன் தொடங்கியது. முன்னதாக மங்கள இசையுடன் தொடங்கிய நிகழ்ச்சியில் விக்னேஸ்வர பூஜை, மகா சங்கல்பம், ஸ்ரீ மகா கணபதி ஹோமம், நவக்கிரக சாந்தி ஹோமம், பிரம்மச்சாரி பூஜை, மகா பூர்ணாஹீதி இவைகளை தொடர்ந்து தீபார்த்தனை காண்பிக்கப்பட்டு பக்தர்களுக்கு பிரசாதம் வழங்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து மாலையில் நடைபெற்ற வீதி உலாவில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.